முஸ்லிம் குரலில் அடுத்து வருவது அரசியல் அலசல் வித் இர்ஃபான் இக்பால். வானொலியில் இணைந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என நேயர்களே அனைவரும் நலம் தானே? மீண்டும் முஸ்லிம் குரலின் அரசியல் அலசல் நிகழ்வோடு உங்களுடைய இணைந்து கொள்ள கிடைத்ததில் மகிழ்ச்சி. இது இர்ஃபான். இந்த வேளை அப்படியானால் இன்றைய நிலையிலே நமது நாட்டின் அரசியல் நிலவரம் தொடர்பாக சற்று அவதானத்தை திருப்புவோம். நல்லாட்சி ஒன்று மலர்ந்தது. ஆக குறைந்தது நீதி, சமநீதி நிலைநாட்டப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சமநீதி என்பது நாம் எதிர்பார்க்கும் ஒரு மிக சாதாரணமான விடயமாகும். நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் அவருடைய இனம், மதம், நிறம் இது போன்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து பிரஜைகளுக்குமான நீதி நிலைநாட்டப்படும் என்பது நமது எதிர்பார்ப்பாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ அரசின் போது அந்த எதிர்பார்ப்பு வீணாகி போனதே என்கின்ற ஒரு ஆதங்கத்திலே மைத்ரிபால தலைமையிலான அரசு இன்று 2 வருடங்களை எட்டும் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த ஆட்சியிலும் கூட சமநீதி இல்லை என்கின்ற குரல் எழுப்பப்பட்டு வருகின்றது. இதற்கான காரணத்தை நாம் புதிதாக அலச ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் முழுக்கவும் இனவாதம் மீண்டும் தலையெடுத்தது காரணமாக இருக்கின்றது. இனவாதம் தலையெடுக்கின்ற பொழுது அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் அழைத்து நாம் சமாதானம் பேச வேண்டும், எல்லோருமாக இணைந்து நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அரச உயர்மட்டத்தின் அந்த முயற்சியானது வரவேற்கத்தக்கது அல்லது பாராட்டத்தக்கது என்று வைத்துக் கொண்டாலும் கூட பிரச்சனை உருவாக்குபவர்கள் தொடர்பிலே என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதே மக்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. எனவே சட்டத்தை வளைக்க முடியும் என்கின்ற உதாரணமும் நம் முன்னால் விட்டுச் செல்லப்பட்டிருக்கின்றது. நாம் நேரடியாகவே பேசினால் ஞானசார எனும் ஒரு பௌத்த துறவி வேடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த மனிதனால் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்து முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த பௌத்த பேரினவாதத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டமாகவே பார்க்கப்படுகின்றது. எனினும் அவர்களது பார்வையிலே அவர்கள் தொடர்ந்து ஆக குறைந்தது அவர்கள் சொல்லி வரும் விளக்கத்தின் அடிப்படையிலே இல்லை, இது பௌத்த சாசனத்தை காப்பாற்றும் விடயமாக இருக்கின்றது, இவர்களால் பௌத்த சாசனத்துக்கு பாதிப்பு வருகின்றது என்று கூறுகின்றார்கள். எவ்வாறான பாதிப்பு இங்கே பேசப்படுகின்றது என்றால் மதமாற்றம் அல்லது அடுத்த மதத்தினுடைய வளர்ச்சி போன்ற விடயங்கள். இன்னும் ஒரு மதம் வளர்கின்றது, தம்முடைய மதம் அல்லது தம்முடைய மார்க்கம் வளரவில்லை, அதற்கான வளர்ச்சி போதவில்லை என்றால் அது அவர்களாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. புத்த சாசன அமைச்சு என்று ஒன்று இருக்கின்றது. இந்த அமைச்சு செய்ய வேண்டிய கடமையை தனிநபர்கள் செய்யலாமா எனும் பொழுதுதான் இங்கே அந்த நீதி வளைக்கப்படுகின்றது அல்லது சட்டம் யாரோ ஒரு சாராருக்காக வளைக்கப்படுகின்றது என்கின்ற தேவை வருகின்றது. இலங்கையின் அரசியல் சாசனம் என்ன கூறுகின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை காப்பாற்றும் அதே வேளை இது தனியாக குறிப்பிடப்படவில்லை. ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தினை காப்பாற்றும், அதனை கட்டி காப்பாற்றும் அதே வேளையிலே ஏனைய மதத்தை சார்ந்தவர்களுடைய உரிமைகள் என்று வரும்பொழுது பல வகையான உரிமைகள் இருக்கின்றன. மதம் சார்ந்த உரிமைகள் இருக்க, அதனை பயிற்சி செய்யும் உரிமைகள் என்றும் இருக்கின்றன. எனவே ஆட்சியாளர்களின் பொறுப்பு என்று வரும்பொழுது அவர்கள் பௌத்த மதத்தினை காப்பாற்றுவது மாத்திரமல்லாமல் ஏனைய மதங்களுடைய அந்த மதங்களை பின்பற்றுபவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதும் இலங்கை அரசின் கடமையாக இருக்கின்றது. இந்த கடமையை இலங்கை அரசாங்கம் சரிவர செய்கின்றதா? ஒரு வகையிலே நாம் கூறும் பொழுது ஒரு எல்லை அளவுக்கு அல்லது ஏதோ ஒரு வரையறைக்கு உட்பட்ட விடயத்திலே இங்கே ஒவ்வொரு அரசாங்கமும் தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தடையை அல்லது இந்த ஒவ்வொரு அரசாங்கமும் எதிர்நோக்கும் இந்த பிரச்சனை எங்கிருந்து வருகின்றது என்று நாம் சற்று அவதானிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஏனெனில் மஹிந்த ராஜபக்ச அரசிலும் இது நடந்தது, மைத்ரிபால அரசிலும் தற்போது நடக்கின்றது, இனி வரும் அரசாங்கத்திலும் இது நடக்கப் போகின்றது என்ற சமிஞ்ஞை நமக்கு தரப்படுகின்றது. இது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? இந்த விடயத்தினை யார் அழுத்தம் கொடுக்கின்றார்கள்? எனவே ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை காப்பாற்றுவது என்பது நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே மன்னராட்சி இலங்கையிலே நிலவிய போது கூட அனைத்து மன்னர்களும் பொதுவாக பௌத்த மகா சங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே மரியாதை செலுத்துபவர்களாக இருந்தார்கள். அவர்களது கண்ணியத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை போன்று நாம் வரலாற்றில் அதாவது 21ஆம் நூற்றாண்டு வரையிலும் பௌத்த மகா சங்கமும் ஓரளவு கண்ணியமான ஒரு சங்க சபையாக அல்லது பௌத்த துறவிகளின் ஒரு அங்கமாக இருந்து வந்தது. இன்னும் நவீன காலத்திலே நாம் அதில் பல மாற்றங்களை காண்கின்றோம். இந்த மாற்றங்கள் தான் இந்த தேவையை அல்லது இந்த கேள்வியை உருவாக்குகின்றது. எனவே பௌத்த மகா சங்கம் என்பது இலங்கையிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலால் இயங்கி வரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக பௌத்த மகா சங்கத்தின் கவுன்சில் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த கவுன்சில் என்று நாம் கூறும் பொழுது
அனைத்து சங்க சபாக்கள், பல்வேறு சங்க சபாக்கள், நீங்கள் அண்மையிலே செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள். கோட்டையில் ஒரு சங்க சபா இருக்கின்றது, அஸ்கிரிய பீடம் இருக்கின்றது, மல்வத்து பீடம் இருக்கின்றது, அதே போன்று பல பிரிவுகளும் இருக்கின்றன, நிக்காயக்கள் என்று கூறுவார்கள். இவ்வாறு அனைவரையும் ஒன்றிணைத்த கவுன்சில் என்றும் ஒன்று இருக்கின்றது. இவ்வாறான கவுன்சில்கள் ஒன்று கூடுவது என்பது மிகவும் ஒரு அரிதான விடயம். ஏனெனில் அவர்கள் நாட்டிலே தமக்கு பௌத்த மதத்திற்கு, பௌத்த சாசனத்திற்கு ஏதோ ஒரு முக்கியமான தேவை இருக்கின்றது என்று கருதும் பொழுதுதான் கூடுகிறார்கள், அதை பற்றி பேசுகின்றார்கள். இந்த நிலை எப்போது தோன்றுகின்றது? இலங்கையிலே நவீன வரலாற்றிலே குறிப்பாக யுத்த நிறைவின் பின்னர் எப்போது தோன்றி இருக்கின்றது என்பதை நாம் சற்று அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியானால் ஏதோ ஒரு காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலே இவ்வாறான ஒரு நிலையை பௌத்த மகா சங்க சபா அல்லது சங்க சபாக்கள் உணர்ந்திருக்கின்றன ஏதோ ஒரு காரணத்திற்காக. அந்த காரணம் என்னவென்று வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாவிடனும் கூட பௌத்த சங்க சபாக்கள் அவ்வாறான ஒரு நிலையை உணர்ந்திருக்கின்றன. இப்பொழுது இவர்களால் களமிறக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரச்சனையைத்தான் இன்று நாம் எதிர்கொள்கின்றோம் என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. ஏனெனில் இந்த பிரச்சனையை நாம் சற்று ஆழமாக, இனவாதம், ஞானசார என்று ஒருவர் வருகின்றார், பொதுபலசேனா என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது, ராவணாபலை என்று இருக்கின்றது, சிகலராவே என்று இருக்கின்றது. இவர்கள் வருகிறார்கள், பேசுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுகிறார்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது கல்வீசுகின்றார்கள் அல்லது அதனை தாக்குகின்றார்கள் போன்ற விடயங்களுக்கு அப்பால் இந்த விடயத்தை நாம் பார்க்க கடமைப்படுகின்றோம். ஏனெனில் இந்த நாட்டிலே சிறுபான்மையினர், இந்த நாடு இலங்கை எப்பொழுதுமே ஒரு பல்கலாச்சார நாடாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த உண்மைக்கு வெளியில் நின்று பௌத்த சாசனத்தை நிறுவ முடியாது. அப்படியானால் இதனை கையாள்வதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாமும் இருக்கின்றோம், நமது அரசியல் பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் அதை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும், மௌனித்து இருப்பதன் மூலம் அதில் பங்களிக்காமல் இருந்தாலும் பங்களித்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் நமது ஒத்துழைப்பும் தேவையாக இருக்கின்றது. இதனை எவ்வாறு கையாள்வது என்று பார்க்கும் பொழுது இந்த அரசு உயர்மட்டத்துக்கும் பௌத்த சங்க சபாக்களுக்கும் இடையிலே நடைபெறும் போராட்டம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக இருக்கின்றது. அந்த போராட்டத்தின் விளைவாக சிறுபான்மையின மக்கள் தொடர்ச்சியாக பலியாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கும் நல்லாட்சி. இந்த வாக்குறுதியை கொண்டு செல்ல அல்லது நமக்காக நிறைவேற்ற எப்பொழுது ஒரு அரசாங்கம் வரப்போகின்றது என்பது இலங்கையின் ஒவ்வொரு சாதாரண குடிமகனின் எதிர்பார்ப்பாக இருக்க போகின்றது. ஏனெனில் யாரும் இன்னும் ஒரு யுத்தத்துக்கு தயாரில்லை. இன்னும் ஒரு தடவை நாட்டிலே இரத்த ஆறு ஓடுவதை பார்க்கவும் தயாரில்லை. தமிழ் தரப்பாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும். ஆனால் எங்கோ ஒரு இடத்திலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்கள் தம்முடைய பலவீனத்தை, தம்முடைய மதம் சார் பலவீனத்தை அல்லது தம்முடைய சங்க சபாக்களுக்குரிய கண்ணியம், இப்பொழுது நல்லிணக்கம் என்ற பெயரிலே அல்லது ஜனநாயகம் என்கின்ற பெயரிலே தமது மரியாதை, கௌரவ குறைச்சல் இடம்பெறும் பொழுது இவ்வாறு பௌத்த சங்க சபாக்கள் மீளெழுந்து அல்லது அரசுக்கு எதிராக செயற்பட்ட வரலாறு தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கின்றது. பல தடவைகளிலே இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறு ஒரு சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது 2009 பின்னரான காலகட்டத்திலே உணர்ந்து கொண்டு போகின்றோம். எனினும் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த இடத்தினை வேறு வகையிலே நிரப்ப ஆரம்பித்தார். மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையிலே அவர் சிங்கள மக்களின் ஒரு மன்னராக அவரை சித்தரித்து இந்த பௌத்த சாசனத்தை காப்பாற்றும் ஒரு மனிதராக அவர் சித்தரிக்கப்படுகின்றார். ஆனால் அப்படியான ஒரு மனிதருடைய காலகட்டத்திலும் சங்க சபாக்கள் இவ்வாறு தம்மை உணர்கின்றன என்றால் அதற்கு வேறு காரணம் இருக்கின்றது. அது ஒரு அதிகார போட்டியாக இருக்கின்றது அல்லது எந்த அளவிலே தமது அதிகாரம் வரையறுக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பம் போதிய அளவு அதிகாரங்களை கையகப்படுத்தியது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்திருந்தது. எனவே பௌத்த சங்க சபாக்கள் அவருக்கு எதிராகவும் இயங்க வேண்டிய ஒரு தேவையை உருவாக்கிக் கொள்கின்றது. இருந்தாலும் அதை மஹிந்த ராஜபக்ஷ காட்டிக் கொள்ளவில்லை. இந்த நிலையில் தான் அண்மையிலே விக்கிலீக்ஸ் நமக்கு ஒரு தகவலை தந்திருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், விக்கிலீக்ஸ் அமெரிக்காவிலே பாரிய மாற்றங்களை அல்லது அமெரிக்க மக்களிடையே பல உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த ஒரு தகவல் மையமாக இருக்கின்றது. இந்த தகவல் மையத்திலே அமெரிக்க தூதரகம், இலங்கையிலே இயங்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தமது வெளிநாட்டு தூதரக கிளைகளுக்கு அனுப்பிய ஒரு செய்தி விக்கிலீக்ஸில் வெளியாகிருக்கின்றது. இந்த செய்தியை பொறுத்தவரையிலே மிகவும் தெளிவாக கூறப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே சங்க சபாக்களுடன் ஏற்பட்ட ஒரு போராட்டம், இந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு கட்டத்திலே பௌத்த துறவிகளின் இந்த சங்க சபாக்களையே குண்டு புரளி, அதாவது உங்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்றது என்ற ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் செல்கின்றது. இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே இறக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான் ஞானசாரவாக இருக்கின்றதனால் நாம் ஞானசார விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடுடன் இத்தனை வருடங்கள் கடந்து செல்கின்றன. தற்போது 5 வருடங்களை அடைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து ஞானசார போன்றவர்கள் அவ்வப்போது
இப்போது மீளெழுகின்ற பொழுது அதனை நாம் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம்? இந்த சமாளிப்பின் உச்சகட்டத்தில் ஒரு அரசாங்கம், அதாவது மக்களாட்சி, நல்லாட்சி என்று நாம் எதிர்பார்த்த, முஸ்லிம்களுக்கு நேரடியாகவே வாக்குறுதிகளை வழங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் வைத்து அந்த வாக்குறுதியை தந்திருந்தார். அதற்கான காணொலியை நீங்கள் இன்றும் கூட அவதானிக்கலாம். அதில் தெளிவாக கூறியிருந்தார், பொதுபல சேனா என்பது நாம் நிராகரித்த ஒரு அமைப்பு, அதில் அந்த அமைப்பு தொடர்பில் நமக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்று அப்பொழுதே கூறியிருந்தார் 2015ஆம் ஆண்டு. இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? எத்தனை தூரம் சங்க சபாக்களுக்கு எதிராக இயங்க முடியும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குரிய அச்சமெல்லாம் அவர்களுடைய அதிகார வரையறையாக இருக்கின்றது. அதில் எப்போது இவர்கள் தலையிடப் போகின்றார்கள் என்ற அச்சம் வருகின்றது. இதில் ஒரு அங்கமாக நாம் பலிக்கடாவாகி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது கூட மிக இல்லை. இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நாம் சொல்லலாம். 2015 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி லண்டன் வந்திருந்த பொழுது எமது கூட்டத்திலே வைத்து கூறிய அந்த கருத்தினை 2 வாரங்களின் பின்னர் பொதுபல சேனா கையில் எடுத்து அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. அந்த வேளையிலே ராஜித சேனா ரத்னவினால் ஹேட் ஸ்பீச், அதாவது இந்த வெறுப்பூட்டும் பேச்சுக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட்டது, முன்மொழியப்பட்டது. இந்த சட்ட உருவாக்க முயற்சியின் போது இன்னும் ஒரு விடயம் நடந்தது. சில பௌத்த துறவிகள், அதாவது நாட்டில் நடைபெறும் இந்த அரசியலுக்கு அப்பால் சிந்தித்தவர்கள், பௌத்த துறவிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட், அவர்களுடைய நடைமுறை ஒழுங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் விதிமுறைகளை உருவாக்க முயற்சி செய்தது. எனவே அது தோல்வியில் முடிந்தது. பௌத்த துறவிகளை கட்டுப்படுத்த ஒரு அரசாங்கம் முயல்வதா எனும் ஒரு விடயத்தில் தோல்வியில் முடிந்தது. இந்த வேளையிலே அந்த பொறுப்பினை முன்னெடுத்து சென்ற விஜயதாச ராஜபக்ஷ இன்று பௌத்த சங்க சபாக்களுக்காக பேசக்கூடிய ஒரு பிரதிநிதியாக மாறியிருக்கின்றார். இந்த 2 வருட காலகட்டத்திலே எத்தனை பேர் விஜயதாச ராஜபக்ஷவை அவதானித்தார்களோ இல்லையோ, இவ்வாறு செயல் மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது அல்லது இவ்வாறு நிலை மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த இடைவெளியிலே நாம் ஒரு நல்லாட்சியினை, மக்களுக்கு நேரடியாகவே வாக்குறுதிகளை வழங்கிய, அனைவரும் சமமாக பேணப்படுவார்கள், அனைவரது உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்று நேரடி வாக்குறுதிகளை வழங்கிய ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாம் எதிர்பார்த்தது, ஆம், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்கள். ராஜித சேனாரத்ன மிகவும் பகிரங்கமாகவே இந்த நிலைப்பாட்டை கூட வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் முடியாமல் போனது. மிகவும் திட்டமிட்ட முறையிலே ஞானசார அழைத்து வரப்பட்டு மிகவும் அழகாக பிணை வழங்கப்பட்டு அவர் மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டு அஸ்கிரிய பீடத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றார். எனவே நாம் இங்கே அஸ்கிரிய பீடத்தின் இந்த ஈடுபாட்டினை குறைத்து மதிப்பிட முடியாது. அஸ்கிரிய பீடம் தொடர்ச்சியாக இந்த விடயத்திலே 2009 எவ்வாறு இயங்கி வருகின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே நமது நல்லிணக்க முயற்சிகள் என்பது ஏதோ ஒரு வகையிலே பரந்துபட்ட ஆராய்வின் தேவையை கொண்டிருக்கின்றது. இது அரசாங்கத்தில் இருக்கும் நெருக்கடிகளையும் கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டியதாகவும் நமது தெளிவான பார்வையை கொண்டதாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த அதிகார போட்டியிலே இடம்பெறும் அல்லது ஆயுதமாக பயன்படுத்தப்படும் ஞானசார போன்றவர்கள் இத்துடன் முடியப் போவதும் இல்லை. அவர்கள் ஓயப் போவதில்லை. இவர்களுக்கு பின்னாலும் யாரோ ஒரு ஞானசாராக்கள் இன்னும் 20-30 வருடங்களின் பின்னர் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறாயின் இந்த நல்லாட்சி அல்லது சம உரிமையுடனான அனைத்து பிரஜைகளும் சமமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுய மரியாதையுடன் வாழக்கூடிய சூழ்நிலை எப்போதுதான் உருவாகப் போகின்றது என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே தரப்படும் பதில், அதாவது நான் நேரடியாகவே இதை அமைச்சர் சாகல ரத்நாயக்கவிடம் கேட்டிருந்தேன். அப்பொழுது அவர் எனக்கு தந்த பதில் என்னவென்றால், பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்றினால் ஆக குறைந்தது 70% பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று கூறினால் அந்த பிரச்சனைகளில் இதுவும் உள்ளடக்கம் என்றும் கூறியிருந்தார். அதில் ஒரு வகையிலே நாம் இணங்கிக் கொள்ளலாம். பொருளாதார பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இந்த பௌத்த பெரும்பான்மையை நிறுவுதல் என்பது ஆட்சியாளர்கள் மத்தியிலே தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருந்து கொள்ளக்கூடிய விடயமாகவே இருக்கும். சம உரிமை அல்லது நல்லிணக்கம் என்கின்ற பெயரிலே ஏனைய மதங்கள் மிக வேகமாக வளர்கின்றன. இங்கே நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், பௌத்தம் என்பது ஒரு மதம் அல்ல, புத்தருடைய போதனைகள். அவர் எப்பொழுதுமே அதை ஒரு மதமாக சித்தரிக்கவில்லை, புத்தருடைய போதனைகள். எனவே புத்தருடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் அங்கே தலைமைத்துவத்தை பெற வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆக குறைந்தது அரசாங்கம் கட்டப்பட வேண்டும். இப்பொழுது எல்லா மதத்திலுமே இந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது. முஸ்லிம் அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட முக்கியமான காலகட்டங்களிலே உலமாக்களை சந்திப்பது, அவற்றை போட்டோ எடுத்து பிரசுரிப்பது அல்லது பிரச்சாரத்துக்கு பாவிப்பது, அது மாத்திரமன்று பள்ளிவாசல்களுக்கு செல்வது போன்ற விடயங்களை கையாள்கின்றார்கள். அதே போன்றுதான் தமிழ் அரசியல்வாதிகள் இந்து கோயில்களுக்கு செல்பவர்களாகவும் முக்கிய மத தலைவர்களை சந்திப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே பௌத்தர்களும் இதே வழியை பின்பற்ற போகின்றார்கள் என்பது எந்த ஒரு மாற்று
மாற்று கருத்தும் இருக்க போவதில்லை. ஏனெனில் இலங்கை மிக தெளிவாக அதன் அரசியல் சாசனத்திலே ஒரு மத சார்பு நாடு என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. எனவே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நாட்டிலே தான் நம்ம இவ்வாறான விடயங்களை கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த நிர்பந்தத்தை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நாம் முன்னெடுத்து செல்வது என்பது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் இன்றைய சூழ்நிலையிலே கண்ணுக்கு தெரிந்த காலத்தில் ஓயப்போவதும் இல்லை என்பது தெளிவாகின்றது. ஏனெனில் இன்னும் இந்த மகா சங்க சபாக்கள் தாம் எதிர்பார்க்கும் அதிகார வரையறையை பெற்றுக் கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் மத சார்பற்ற நிலைப்பாடை கொண்டிருப்பதாக அறிவிக்கின்றார்கள். அண்மையிலே தம்புல ரஜமஹாவியாரை மிகவும் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த விகாரையிலே நிதி முறைகேடுகள் இடம்பெறுவதாக கூறி கல்வி அமைச்சர் அகில விராஜ் இதிலே தலையிடப் போவதாக தெரிவித்ததன் பின்னணியிலே ஒரு சர்ச்சை உருவாகியிருந்தது. இந்த சர்ச்சையின் பின்னணியிலே பௌத்த மக்களிடம் இந்த விடயம், அதாவது நாம் இன்று முஸ்லிம்களிடம் ஒரு பாரிய இயக்கம் இருக்கின்றது, முஸ்லிம்களுக்கு ஒரு ஊடகம் இல்லை. உண்மையில் ஒரு ஊடகவியலாளனாக இருந்தாலும் கூட நான் கூட சிந்திப்பது உண்டு, முஸ்லிம்களிடம் இருக்கின்றது மிகப்பெரிய பலமான ஊடகம். அதுதான் நமது பிரசங்க மேடைகள், ஜும்மா மேடைகள். இந்த ஜும்மா மேடைகளில் நம்மால் ஒன்றிணைக்கப்பட்ட செய்திகளை தர முடியுமாக இருந்தால் வேறு எந்த ஊடகமும் உண்மையிலே நமக்கு தேவையில்லை. அது கூட துரதிர்ஷ்டவசமாக நம்ம மத்தியிலே இயங்காமல் இருக்கின்றது. எனவேதான் இந்த ஊடகங்களின் தேவை குறித்து அவ்வப்போது பேசப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த விகாரைகளும் பௌத்த மகாநாயக்கர்களும் அவர்களுடைய பேச்சு மிகவும் எடுபடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதில் ரூட் லெவல் என்று கூறுவோம் அல்லவா, கிராம மட்டத்திலே மிகவும் ஆழமாக அது சென்று அடைந்துவிடும். எனவே இந்த பேராபத்தினை எதிர்நோக்கும் இந்த அரசாங்கம் நல்லாட்சி ஒன்றை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எங்கே அமையப் போகின்றது, இதில் நமது பங்கு என்ன, நாம் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது அரசியல் ரீதியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த கடமையினை நமது அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைகள் செய்கின்றார்களா அல்லது எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்களா? அவர்கள் ஒன்றை கூறினால் நாம் ஒன்றை எதிர்த்து பேசுவது, அவர்கள் ஒன்றை செய்தால் நாம் ஒன்றை எதிர்த்து செய்வது, அல்லது நமக்கு தெரியாத விடயங்களை போய் பாராளுமன்றத்திலே பேசி அங்கு எல்லோராலும் அதை சுட்டிக்காட்டப்பட்டு இவர் ஒன்றை கூறுகின்றார், அந்த தொழிற்சாலை உரிமையாளரோ வேறு ஒன்றை கூறுகின்றார் என்ற அளவுக்கு நாமே நம்மை தரமிறக்கிக் கொள்வதா? இவ்வாறான பல விடயங்கள் மத்தியிலே நமது நல்லாட்சி மீதான எதிர்பார்ப்பும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரியோ பிழையோ மீளவும் நமக்கு தேவைப்படுவது பொறுமை. இந்த பொறுமையை நாம் கையாள்வது மாத்திரமல்ல, நமது அரசியல் பிரதிநிதிகள் ஊடாக இதனை செயற்படுத்துவதற்கான சரியான திட்ட வரைவுகள் நம்மிடம் அவசியப்படுகின்றது. அதற்கான ஒற்றுமையான ஒரு அமைப்பு அல்லது ஒற்றுமையாக ஒன்று கூடக்கூடிய ஒரு செயற்பாடு நம்மிடம் இல்லை. மைத்ரிபால சிறிசேனவை முஸ்லிம் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சந்திப்பார்கள் என்று கூறினால் அதில் போய் சேர்வது 5 அல்லது 6 பேர். அந்த 6 பேரிலே நாம் எதிர்ப்பு கடிதத்தில் கையெழுத்து வைப்போம் என்றால் அதில் கையெழுத்து வைப்பது 2 பேர். இவ்வாறான ஒரு நிலைதான் நம் மத்தியில் இருக்கிறது. எனவே இந்த பிரஷர், இந்த அழுத்தத்தினை அரசியல் பிரதிநிதிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பது யார் என்கின்ற கேள்வியும் இங்கே இருக்கின்றது. இது ஒரு ஆழமான விடயம். இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்வரும் வாரங்களிலும் இந்த விடயம் தொடர்பாக இன்னும் ஆழமாக உரையாடிக்கொள்வோம். இன்னும் ஒரு அரசியல் அலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் இர்ஃபான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒலித்து நிறைவு பெற்றது முஸ்லிம் குரலின் அரசியல் அலசல்.